Hi, hello friends. Welcome back to my channel Living Life Simply. நான் உங்கள் கீர்த்தி. இந்த வீடியோல லஞ்ச் பாக்ஸ் ஐடியா பார்ட் 3 தாங்க பார்க்க போறோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்களுக்கு thank you. Don't skip the video. Let's get started. Recipe number 1 idli upma. Detailed ingredients with measurement description la kudukuren. அதுக்கு கடாயில ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரப்போ ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனா சாப் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட்டும் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி வேக வச்ச இட்லியை உதுத்து தட்டில் வச்சிருந்தேன். அதை இதில் கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி தூனா சூடான இட்லி உப்மா சாப்பிட ரெடிங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள், டைம் சேவிங்கும் கூடங்க. ரொம்ப குவிக்கா ஈஸியா பண்ணிடலாம். வாங்க டே 1 லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேட்ஸ், ஒரு 1 ஸ்மால் சைஸ் பனானா, ரெடி பண்ண இட்லி உப்மா வச்சு பேக் பண்ணா டே 1ஓட லஞ்ச் பாக்ஸ் ரெடிங்க. அடுத்த ரெசிபி ஹெல்த்தியான கொள்ளு குழம்பு வித் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். குருமாக்கு மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் துண்டு, இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கல்லுப்பு, தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையா பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்டில் மறுபடியும் பட்டை, லவங்கம், முழு பெப்பர், ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். கொள்ளை கழுவி நைட்டே ஊற வச்சிட்டேன். ஸோ தட் காலையில் குழம்பு வைக்க ஈஸியாக இருக்கும். குழம்புக்கு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு ஹாஃப் ஆனியன் ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பொட்டேட்டோ, ஒரு 1 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்கும்ன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடலாம். அது கூடவே ஊற வச்ச கொள்ளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா கூடவே மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ரொம்ப திக்காக இருந்தால் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரப்போ குக்கர் மூடி ஒரு விசில் வந்தோடனே சிம் பண்ணி 10 நிமிஷம் விட்டிங்கன்னா சூடான கொள்ளு குழம்பு சாப்பிட ரெடிங்க. அதுக்குள்ள இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு சின்ன சைஸ் கிளாஸில் நான் 2 சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சூடாக தண்ணியை சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கலந்துக்கணும். கையால் ஆவாது, கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. நான் இட்லி பாத்திரத்திலே இடியாப்பத்தை பிழிஞ்சிக்குவேன். உங்ககிட்ட இடியாப்ப பாத்திரம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்ச உடனேயே இடியாப்பத்தை வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல சூடான இடியாப்பம் சாப்பிட ரெடிங்க. மழை சீசனில் கொள்ளை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி குருமா ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கொள்ளு குருமாக்கு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவுனா சாப்பிட ரெடிங்க. கொள்ளு குருமா கூட சூடான இடியாப்பத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 2 இடியாப்பத்தை எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் தாங்க தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டே 2க்கான லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாமா? ரெடி பண்ண இடியாப்பத்தை வச்சுக்கலாம். குழந்தைக்கு பிடிக்கும்ட்டு பொட்டேட்டோவை எடுத்து வச்சிருக்கேன். குருமாவையும் ஊற்றிக்கலாம். டே 2க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெடிங்க. என் பையனோட ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி கீ ரைஸ் வித் எக் கறி. கீ ரைஸ் ரெசிபி ஆல்ரெடி செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கறிக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஆயில், பூண்டு, இஞ்சி, ஒரு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் கலர் மாதிரி வரப்போ கேஷ்யூ, அதுக்கப்புறம் 3 க்ரீன் சில்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஃப்ரை பண்ண எக்கை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, ஒரு 2 லவங்கம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணுங்க. நல்லா கொதிச்சு வரப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஜீரா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட் நல்லா திக்காய் வரப்போ ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்ட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
திறந்து பார்த்தா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எக்கையும் சேர்த்து கலந்து மேலே கொத்தமல்லி தூவினா சூடான எக் கறி சாப்பிட ரெடிங்க. இந்த எக் கறியை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸ்ன்னு எது கூடனாலும் சாப்பிடலாம். செம்ம அட்டகாசமாக இருக்கும். நான் மஸ்ட் ட்ரைன்னு தாங்க சொல்வேன். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஷ்ஷோட ஃபேனே ஆயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. த்ரீயோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாமா? கர்ட், கொஞ்சம் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீ ரைஸ் சேர்த்துருக்கேன். கூடவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்க எக் கறியும் சேர்த்துருக்கேன். டே 3யோட லஞ்ச் பாக்ஸும் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு மஸ்க் மிலோன் தாங்க கொடுத்துருந்தேன். டெய்லி எதுனா ஒரு ஃப்ரூட் ஸ்நாக்ஸுக்கு மறக்காம வச்சிடுவேன். அடுத்த ரெசிபி ஹெல்த்தியான மில்லட் உப்மா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ, ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரு சின்ன பே லீஃப், பொடியா கட் பண்ண பூண்டு, ஒரு 3 கிரீன் சில்லி, ஒரு 10 கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு ஹாஃப் சைஸ் கேப்சிகம், கேரட், பச்சை பட்டாணி, உங்ககிட்ட எந்த வெஜிடேபிள் இருக்கோ எது இஷ்டமோ சேர்த்துக்கலாம். அது கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மில்லட்டை கழுவி ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிருக்கணுங்க. அதை இப்போ சேர்த்து கலந்துக்கலாம். 1 கிளாஸ் மில்லட்னா 3 கிளாஸ் தண்ணி, இதுதாங்க அளவு. தண்ணியும் சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சு மில்லட்டும் தண்ணியும் கொஞ்சம் சம அளவு ஆன உடனே சிம் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா சூடான மில்லட் உப்மா சாப்பிட ரெடிங்க. பாருங்க, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மில்லட் உப்மா சாப்பிட ரெடி. ஸ்நாக்ஸுக்கு பனானா அண்ட் கிவி தாங்க கொடுத்துருந்தேன். வாங்க டே 4க்கான லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஒரு 2 பீஸ் டேட்ஸ், ஒரு 4 பீஸ் குக்கும்பர்,
ரெடி பண்ணியிருக்க மில்லட் உப்புமா வச்சா டே 4ஓட லஞ்ச் பாக்ஸும் ரெடி. அடுத்த ரெசிபி கிட்ஸோட ஃபேவரட் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாட் வாட்டரில் 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நூடுல்ஸை சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்ச உடனே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நூடுல்ஸை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஒரு 2 கிளாஸ் அவ்வளோ நார்மல் வாட்டரை இந்த மாதிரி ஊற்றிக்கணும். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாது. இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு கலர் மாறின உடனே ஃபைனாக சாப் பண்ண ஆனியனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் கலர் மாறின உடனே கட் பண்ணி வச்சிருக்க கேரட், கேப்சிகம், கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிரன்ச்சியாக ஃப்ரை ஆன உடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்து லைட்டாக கலந்துக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கலந்திங்கன்னா நூடுல்ஸ் ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நல்லா லைட்டாக கலந்துக்குங்க. எம்மியான ஹக்கா நூடுல்ஸ் சாப்பிட ரெடிங்க. டே 5ஓட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாமா? ஒரு டேட்ஸ், ஒரு 4 ஸ்லைஸ் ஆஃப் குக்கும்பர், ரெடி பண்ண ஹக்கா நூடுல்ஸை சேர்த்தா டே 5ஓட லஞ்ச் பாக்ஸும் ரெடி. இந்த வீடியோ என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலான்ட்டு யோசனை பண்ணுற மாமிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். எல்லா ரெசிபியும் ரொம்ப ஈஸி, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட. பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் மாமிஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலுக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.